ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் வீடியோ போட முடியல. எல்லாமே ஏதோ தலைகீழ திருப்பி போட்ட மாதிரி இருக்கு. நானும் அந்த மனநிலையில் இல்லை. அது ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி. இன்னைக்கு ஒரு வீடியோ நான் போட்டே ஆகணும், கஷ்டப்பட்டாவது எப்படியாவது போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ போடுறேன். பசங்களுக்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்டியாச்சு. ஸோ பிரச்சனை கிடையாது. ரொம்ப நன்றி. அவங்கெல்லாம் தெய்வம். ஆக்சுவலா இன்னைக்கு என்னன்னாலும் இந்த வீடியோ போட்டு மக்களுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கணும்னு நினைச்சேன். சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் சாந்தின்னு ஒரு அக்கா எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க ஒரு ஹேண்டிகேப்னு சொன்னாங்க. ஒரு சின்னதா டிஃபன் கடை வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்களாம். அந்த அக்கா கால் பண்ணி யோசிச்சு பாருங்களேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், அக்கா ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சு, நீங்க எனக்கு கேட்டதே போதும் அப்படின்ட்டு. தயவு செஞ்சு கள்ளக்குறிச்சி மக்களை, சின்ன சேலம் மக்களே, அந்த சாந்தி அக்கா டிஃபன் கடைக்கு போய் அவங்களுக்கு ஏதாவது ஆதரவு கொடுங்க. ஏதாவது உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க. ஏன்னா அவங்க ஒரு ஹேண்டிகேப்டு. சாந்தி அக்கா நீங்க யாருன்னு தெரியாது, எவருன்னு தெரியாது. தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்டை நான் பின் பண்றேன். யோசிச்சு பாருங்க மக்களே, அவங்களாலே முடியல, ஒரு சின்னதா டிஃபன் கடை நடத்திட்டு வராங்க. ஆனா இவங்க எங்க பசங்களுக்கு உதவுறேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? அந்த அக்கா பேசிட்டு இருக்கும் போதே ரொம்ப அழுதுட்டாங்க. தம்பி என்ன இப்படி ஆயிடுச்சு, நீங்க உண்மையா இருந்தீங்க, உங்க கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. யாருன்னே தெரியாது, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பேசுறாங்க அந்த அக்கா. ஆனா அவங்க கிட்ட ஒரு நியாயம் இருந்துச்சு, உண்மை இருந்துச்சு அந்த அக்கா பேச்சுல. அந்த அக்கா நம்பரை நான் இங்க மென்ஷன் பண்றேன். தயவு செஞ்சு கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள், சின்ன சேலம் மக்கள் அந்த அக்காவுக்கு உதவி பண்ணுங்க. அந்த அக்கா கடையை ப்ரொமோட் பண்ணுங்க. சின்னதா ஒரு டிஃபன் கடை தான் சொன்னாங்க. இல்லைன்னா அக்கா நானே சொல்றேன், உங்க கடையை வீடியோ எடுத்து உங்க ஃபேஸோட எனக்கு அனுப்புங்க. நான் நம்ம சேனலில் நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் ப்ரொமோஷன் பண்ணி தரேக்கா. ஏதோ தம்பினால முடிஞ்சது. எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த ஊரில் யாராரு கஷ்டப்படுறீங்களோ சொல்லுங்க. முன்னாடி நான் பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்லாம் டைலாக் விட்டுட்டு இருந்தேன். சார் நான் எங்களுக்கும் சேனல் ரன் பண்ணணும், இப்போ சுத்தமாக ஃபண்டு கிடையாது சேனலுக்கு. சேனலை இழுத்து மூடிட்டு போயிடலாமா, யாருக்கா கொடுத்துடலாமா, அந்த தாட்டில் தான் இன்னுமே இருக்கேன். பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. நான் எல்லாத்துக்குமே ஃப்ரீயாகவே ப்ரொமோஷன் பண்ணி தரேன். நீங்க பண்ற பிஸ்னஸ் சரியா போகல, உங்களுக்கு சரியான வருமானம் இல்லை, உங்க குடும்பத்துல கஷ்டப்படுறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்க கடையோட பேரு, உங்க கடையோட வீடியோ, உங்க ஃபேஸ் போட்டு கீழே ஃபோன் நம்பர் போட்டு, இதுதான் என்னோட நம்பர், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு புண்ணியமாவது எனக்கு இருக்குங்க. நான் உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றேன், மக்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு. ஏன்னா நம்ம வீடியோ எல்லாமே நல்ல வியூஸ் போகுது. ஸோ அதை ஷேர் ஆக கண்டிப்பாக உங்களை தேடி பிஸ்னஸ் வருவாங்க. இன்னைக்கு எனக்கு கால் பண்ண சாந்தி அக்கா இந்த வீடியோ பார்த்தா தயவு செஞ்சு உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட கடை அட்ரஸ்ஸு எல்லாத்தையும் கமெண்ட்ல போடுங்கக்கா. நான் பின் பண்ணுறேன். மக்கள்லாம் வருவாங்க, போய் பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம சொல்கிற சில பேர் பொய்ன்னு கூட நினைப்பாங்க. நான் சொல்றது பொய்யை நீங்க நினைச்சீங்கன்னா இந்த அக்கா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவாங்க. அதில் அட்ரஸ் இருக்கும். நீங்களே போய் பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இருந்தா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த அக்கா அப்படி இல்லை, தைரியமா போராடி இருக்காங்க. இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த சிங்கப்பெண். ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி யார் கடை வச்சிருக்கீங்களோ, அது எய்தர் பெட்டி கடையா இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் கடை இருந்தாலும் சரி, மலை கடை இருந்தாலும் சரி, உங்க பிசினஸ் டெவலப் ஆகல, க்ரோ ஆகல, நம்மளால பிசினஸ்ல எதுவும் சாதிக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ரொமோஷன் நான் ஃப்ரீயாவே பண்ணி தரேன். இப்ப நான் சொல்றேங்க, உங்க எல்லாருக்கும் நான் ப்ரொமோஷன் ஃப்ரீயாவே பண்ணி தரேன். இன்னைக்கு காலையில கூட ஸ்ரீலங்கால இருந்து ஒரு அக்கா மெசேஜ் பண்ணாங்க. உங்க வீடியோஸ் நாங்க எல்லாருமே பார்ப்போம் தம்பி, உங்க நாய் பூனை வீடியோ எல்லாமே நாங்க பார்ப்போம், உங்க பெரிய ஃபேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன், அக்கா அந்த நாய் பூனை வாய்ஸ் கொடுக்கறலாம் நாங்க கிடையாது, அது வேற யாரோ ஒருத்தர். இருந்தாலும் அவங்க நம்ம வீடியோஸும் பார்த்துருக்காங்க. அந்த அக்கா எங்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? பசங்க ஃபீஸை நாங்கள் கட்டுறோம், நீங்கள் பேன் பீக்கில் அனுப்புங்கன்னு அந்த அக்காவும் சொன்னாங்க. நான் அந்த அக்காட்டே சொல்லிட்டேன், அக்கா ஃபீஸ் கட்டியாச்சு, நீங்கள் சொன்னதே போதும் அப்படின்ட்டு. ஒருத்தர் நமக்காக உண்மையாக ஹெல்ப் பண்ண வராங்கன்னா அவங்கக்கிட்ட நம்மளும் உண்மையாக இருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக கர்மா நம்மளை சும்மா விடாது. இதை நான் நம்புகிறேன். இந்த கர்மாவை நீங்கள் யாரும் நம்புறனாலும் நம்புறனாலும் எதுக்குங்க? அவங்க வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு, அவங்க காசு. உண்மையை சொல்ல போனா நான் இங்கே கஷ்டப்படலை, என் சேனல் தான் ரொம்ப கஷ்டப்படுது. ஃபன் ஃபேக்ட்ஸ் சேனல், அதை ரன் பண்ண எங்ககிட்ட சுத்தமா ஃபண்டு கிடையாது. அதனாலதான் அது இழுத்து முறை நிலைமையில இருக்கு. பட் நான் உங்களுக்காக ஃப்ரீயா ப்ரமோஷன் பண்ணி தரேன், பிரச்சனை இல்லை. ஸோ தயங்காம அண்ணனா தம்பியா நினைச்சு என்கிட்ட நீங்க தாராளமா கேட்கலாம். இந்த மாதிரி என் பிசினஸ் ரன் பண்ண முடியல, உங்க சேனல்ல போட்டு சப்போர்ட் பண்ணுங்க, நீங்க உரிமையா கேட்கலாம்.
நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணி தரேன். நிறைய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதே ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். அது லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க. காசுங்கிறது மனுஷனுக்கு முக்கியம்தான். ஆனால் காசு மட்டுமே முக்கியம் கிடையாது. இது எனக்கு எங்கள் வீட்டில் சொல்லி வளர்த்தது. அது வர்றப்ப கரெக்டாக வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபன் ஃபேக்ட்ஸ் சேனலோட அட்மின் ஓனர் விஸ்வா, நான் மக்களை உங்களுக்காக ப்ராமிஸ் பண்ணுறேன், இனிமேல் நம்ம சேனலில் ஃப்ரீ ப்ரமோஷன் கண்டிப்பாக பண்ணப்படும். யாரு கேட்டாலும் பண்ணுவோம், எதுக்காக கேட்டாலும் பண்ணுவோம், தயங்காம நல்ல விஷயத்துக்காக மட்டும். அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம், இதை பார்த்துட்டு இருக்க தாய்மார்கள், தந்தைமார்கள், தம்பிகளே, தங்கைகளே, உங்க வீட்டுல யாராவது விவசாயம் பண்ணாங்கன்னா, நீங்க தோட்டம் வச்சிருப்பீங்க, தொழ வச்சிருப்பீங்க, உங்களுக்காகவும் நாங்க ஃப்ரீயா ப்ரமோஷன் பண்ணி தரோம். விவசாயத்துல என்னடா நீ ப்ரமோஷன் பண்றேன்னு ஒரு சிலர் கேட்கலாம். நீங்க நாத்து நட்டிருப்பீங்க, தக்காளி வெங்காயம் போட்டிருப்பீங்க, காய்கறி பழங்கள் உரம் என்ன வேணா போட்டிருப்பீங்க. நீங்க எனக்கு டீட்டெயிலா சொன்னா அதை நான் வீடியோவை போடும்போது மக்கள் உங்ககிட்ட வாங்குவாங்க. வியாபாரிகள் கொள்முதல் பண்ணுவாங்க. மொத்தமா தக்காளி எனக்கு இத்தனை மூட்டை வேணும், இத்தனை கிலோ வேணும் அப்படின்ட்டு. அதுவும் ஒரு ப்ரொமோஷன் தானே, அதனால பயனடைய போது நீங்க தானே. ஸோ நான் அதையும் பண்ணித்தரேன். விவசாயிகளாகிய உங்களையும் நான் மனசில் வச்சு தான் நான் இதை சொல்கிறேன். எல்லாரும் ஃபன் ஃபேக்ட் சேனலில் வீடியோ போடுன்னு சொல்கிறீங்க. யாருன்னு எவருனே தெரியாது. அந்த அக்கா எனக்காக அழுகுறாங்க. எனக்கு இப்படி ஆயிடுச்சு, என் கை இப்படி முறுக்கிட்டாங்க, என் கை முறிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அப்போ தான் ஒன்று யோசித்தேன். எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க மக்களே, சத்தியமாக சொல்கிறேன். என் ஃபேஸ் தெரியாது, நான் யாருன்னு கூட தெரியாது. நம்ம ஃபன் ஃபேக்ட் சேனலுக்கு சின்ன சின்ன உதவிகள் எவ்வளவோ பேர் பண்ணியிருக்கீங்க. உங்க எல்லாத்துக்குமே நான் கோடி நன்றிகள். நிறைய பேர் நினைக்கலாம், வேணடா இவ்வளோ எமோஷனல் ஆகுறான்னு. இவ்வளோ எமோஷனல் நான் ஏன் ஆகுறேன்னா, நீங்கள் கொடுக்குற அன்பு தான், நீங்கள் என் மேலே வச்ச பாசம் மட்டும்தான் காரணம். அதனால தான் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுதான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். இந்த விஷயத்தை விட்டு நான் மறந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கேன். ஸோ சீக்கிரம் வருவேன்னு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த ஃபன் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ யாராவது ஒரு பெரிய புள்ளிகளோ பிஸ்னஸ் மேனோ பார்த்தீங்கன்னா எங்க ஃபன் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க. இதை நானே கேட்கறேன். ஏன்னா சுத்தமா எங்க சேனலை ரன் பண்ண ஃபண்டு கிடையாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க எல்லா டிவி சேனல் ஆகட்டும், நியூஸ் சேனல் ஆகட்டும், பெரிய பெரிய யூடியூப் சேனல் ஆகட்டும், இது எல்லாமே ஸ்பான்சர்ல மட்டும்தான் இயங்கிட்டு இருக்கு. ஸ்பான்சர் இல்லாம எல்லாம் அவங்கனால ரன்னே பண்ண முடியாது. எப்பயோ இழுத்து மூடிட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரிதான் நாங்களும் எங்க சேனலுக்கு ஸ்பான்சர் மட்டும் தான் கேட்கிறோம். ஏன்னா இப்ப எங்க சேனல் ரன் பண்ண சுத்தமா ஃபண்டே கிடையாது. உங்ககிட்ட சொல்ல என்ன இருக்கு. ஸோ ஏதாவது பிசினஸ் மேன், பெரிய ஆளுங்க இதை பார்த்தீங்கன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, எங்களுக்கு ஸ்பான்சர் ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஃபன் ஃபேக்ட் சேனல்ல வேற லெவல்ல நாங்க கொண்டு வருவோம். எனக்கு இன்னும் கை கொஞ்சம் சரியாகல, 2 நாள்ல கட்டி பிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா பழையபடி வீடியோஸ் நான் போடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ ஸ்பான்சருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஃபன் ஃபேக்ட் சேனல் இதுதான் நம்பர், கான்டாக்ட் பண்ணுங்க. மக்களே, நான் சொன்ன மாதிரி, நான் சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி உங்க எல்லாத்துக்குமே நான் ஃப்ரீயாவே ப்ரமோஷன் பண்ணி தரேன். என்ன விஷயம்னாலும் சரி, என்ன பிஸ்னஸ்னாலும் சரி. ஏன்னா நீங்களும் நல்லா இருக்கணும். ஏன்னா எனக்கு நிறைய கொடுத்துட்டீங்க, நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை. அதை தாண்டி உங்க அன்பு, நீங்க எனக்கு கொடுத்த சப்போர்ட், லவ், அதுதாங்க லைஃப்ல நான் ரொம்ப ஏர்ன் பண்ணது. பேசிக்கலி ஐ சென்சிட்டிவ் ஃபெலோ, ஒரு எமோஷனல் ஃபுல். அதனால நீங்க கொடுக்குற அன்பை என்னால எப்படின்னு தெரியல. அது எவ்வளோ தான் நான் எடுத்துட்டு போனாலும் இப்படியாவது எமோஷனல் ஆயிடுறேன். ஸோ இந்த ஃபன் ஃபேக்ட்ஸ் விஸ்வா, நான் உங்களுக்கு எப்பவுமே கூட இருப்பேன். ப்ரொமோஷன் பண்ணி தரேன். உங்க பிஸ்னஸையும் நான் ப்ரொமோட் பண்ணி தரேன். ஸோ பாசிட்டிவாவே சிந்திப்போம், பாசிட்டிவாவே நினைப்போம், நல்லதே நடக்கும். தளபதி ஜெயிப்பாரு, அவரும் ஜெயிக்கணுங்க. தளபதி விஜய் அவர்களை பத்தி பேசாம இருந்தா எப்படி? அவருக்காக சேனலை ஸ்டார்ட் பண்ண. நிறைய பேர் கேட்டீங்க, ஏன் நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ண. நீங்க சொன்ன எல்லாமே கரெக்டு தாங்க. நான் யோசிச்சது ஒரே ரீசன் தான், இவனுங்கனால என்னால எங்க பசங்க சஃபர் ஆக கூடாது. அவங்க வீட்டுல எனக்கு டெய்லி கால் பண்ணி பேசுறாங்க, எப்படி இருக்கா, ஏது பண்றான்ட்டு. அதை வேற நான் சொல்லி அவங்க வீட்டில் பயந்து எதுக்கு இந்த ரிஸ்க், அவங்க என்னை விட்டு போயிடுவாங்க, கண்டிப்பாக அவங்க வீட்டிலேருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அதனாலதான் எதுவுமே சொல்லாம நான் அமைதியா இருக்கேன். விடுங்க, பார்த்துக்கலாம். இது என்னோட தப்பு தான், முழுக்க என்னோட கொழுப்புத்தனம் தான். நான் தான் போகாம மூடிக்கிட்டு இருந்திருக்கணும். கொழுப்பு எடுத்துட்டு போனேன்ல, அதனாலதான் இந்த மாதிரி படுத்து கிடக்குறேன். பரவாயில்லைங்க, இதுல நான் ஒரு பாடம் கத்துக்கிட்டேன். ஆனா இந்த பாடத்துல ஒரு நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இப்ப நல்லது என்னன்னு கேக்குறீங்க. இப்ப வேற யாராவது நாங்க ஸ்பான்சர் பண்றோம், மீட் பண்ணுங்கன்னு சொன்னா நான் போனா வாய்ப்பு இல்லை. அது உண்மையான பர்சன் இருந்தா கூட போக மாட்டேன். காலில் பேசி கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் போவேன். இதுல கெட்டது என்னன்னா, யாரை உடனே நம்பிடாதீங்க. என்ன நல்லா பேசினாலும், நைஸா பேசினாலும் நமக்கு ப்ரமோஷன் பண்றேன், ஹெல்ப் பண்றேன்,
உங்க வாழ்க்கையவே தூக்கி உச்சத்தில் நிற்கிறேன்னு டயலாக்லாம் விடுவானுங்க. தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. போறீங்கன்னா செருப்புடி வாங்கிட்டு தான் வரணும் மக்களே. என்ன மாதிரி எனக்கும் நிறைய ஆசைங்க. நம்மகிட்ட காசு இருந்தா செய்யணும், ஆர்ஃபனேஜில் உதவணும். குட்டீஸ் நிறைய பேர் இருக்காங்க, பெரியவங்க நிறைய பேர், அவங்களுக்குலாம் உதவணும். பட் நம்மக்கிட்ட எதுவும் இல்லையே. பட் ஃபியூச்சரில் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இது நான் பண்ணுவேன். ஏன்னா என் பக்கெட் லிஸ்ட்டில் இது ஒன் ஆஃப் த பக்கெட் லிஸ்ட்டில் இது இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் ஃபியூச்சரில் பண்ணுவேன் நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்களும் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. நிறைய பேர் இருக்காங்க, முதியோர் இல்லமாகட்டும், ஆசிரமமாகட்டும், குழந்தைகள் பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் போய் அவங்களுக்கு காசு அதை கொடுக்காம நீங்கள் திங்ஸாக வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு சந்தோஷப்படுவாங்க. நம்ம வீட்டில் ட்ரெஸ் இருக்கும், அது ஆகட்டும், பிஸ்கட் பாக்கெட்டு, அரிசி, எதுனாலும் வாங்கி கொடுங்க. பொருளாக வாங்கி கொடுத்துருங்க. காசாக வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு சிலர் அதை வாங்கிக்குவாங்க. அந்த ஆசிரமத்தில் இருக்கவங்கள வாங்கி அது அவங்களுக்கு யூஸ் ஆகாமல் போயிடும். ஸோ தயவு செஞ்சு அதை பொருளாக கொடுங்க. அனுபவத்தில் சொல்கிறேன். நமக்கு ஏதாவது பெரிய பிஸ்னஸ் மேன் நம்ம சேனலை ஸ்பான்சர் பண்ணுறேன்னு ஃபண்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபன் ஃபேக்ட் சேனல் பழையபடி இயங்கும். இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும். திடீர்னு பார்த்தா அப்பப்போ 1000, 2000 அந்த மாதிரி காசு அக்கௌண்ட்டில் இருக்கும். மெசேஜும் பண்ணியிருப்பீங்க, ப்ரோ எங்களால் முடிஞ்சது நாங்கள் பண்ணிட்டோம், நாங்களே கஷ்டத்தில் இருக்கோம்னு. தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த மாதிரி பர்சன்ஸ் யாரும் அனுப்பாதீங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பை பாருங்கள். ஏன்னா உங்களோட கஷ்டம், உங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்கும், குழந்தை குட்டிகள் இருக்கும், உங்களுக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது வேணாம். நான் கேட்குறது, பெரிய பிஸ்னஸ் மேன் கிட்ட ஒரு ஸ்பான்சர்ஷிப் தான். பசங்களுக்கு ஃபீஸும் கட்டியாச்சு. ஸோ இப்போ அதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ கஷ்டப்படுறவங்க தயவு செஞ்சு அனுப்பாதீங்க. அது எனக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுக்கும். என்னதான் கஷ்டப்பட்டாலும் உண்மையாக இருக்கணும், உண்மையாக பேசணும், நேர்மையை கடைபிடிக்கணுங்கிற ஒரே காரணத்தினால மட்டும்தான் அமைதியாக போயிட்டுருக்கேன். இந்த ஃபன் ஃபேக்ட் சேனல் எனக்கு என்ன சம்பாரிச்சு கொடுத்ததோ தெரில, ஆனால் உங்களோட அன்பை சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. எனக்கு அது போதும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், யூடியூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் மக்களுக்கு போய் சேரும். ஸோ நன்றி மக்களே. நான் கை சரியானதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் எல்லார்ட்டையும் நான் பேசுகிறேன். நிறைய பேர் மெசேஜுக்குனால் ரிப்ளை கூட பண்ண முடியலைங்க. எவ்வளோ நேரம் தான் டைப் பண்ணுறது, அதுவும் முடியலை. ஸோ கை கொஞ்சம் சரியாகட்டும். சில பேர் புரிஞ்சுக்கிறீங்க என்னோட சுச்சுவேஷனை, அது வரைக்கும் நன்றி. நான் சில பேர்கிட்ட, என் முகநூல் நண்பர்கிட்ட, நிறைய பேர்கிட்ட நான் க்ளோஸாக பேசிட்டு தான் இருக்கேன், மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஸோ தேங்க்யூ. சந்தோஷமா இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஸோ ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டதுக்கு காரணமே, இனிமேல் அவங்க எல்லாத்துக்குமே ஃப்ரீயாகவே ப்ரொமோஷன்ஸ் பண்ணித்தரேன். அது வில்லேஜில் இருக்கிறவங்களாம் சரி, கஷ்டப்படுறவங்க, நம்மளால உடல் ஏதாவது பாதிப்பு இருக்கிறவங்க, ஆனாலும் மனம் தளராமல் போராடி ஒரு கடையாத வச்சுருப்பீங்க, பிஸ்னஸ் பண்ணுவீங்க, உங்கள் எல்லாருக்குமே இந்த விஸ்வா தம்பி ஃப்ரீயாகவே நான் பண்ணித்தரேன் ப்ரொமோஷனை உங்களுக்கு. நன்றி மக்களே. பாய்.